டிஎன்பிஎஸ்சி ஏஇ அக்ரிகல்ச்சுரல் இன்ஜினியரிங் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாத்துக்குமே ஃபஸ்ட் ஆல் த பெஸ்ட். நம்ம சேனலில் வந்து மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே இந்த 3 நாள் மட்டும்தான் கிளாஸஸ் வந்து நடக்கும். நம்ம கிளாஸஸ் வந்து எப்படி இருக்குன்னா டாபிக் வெயிட்டேஜ் வைஸ் தான் இருக்கும். அந்த டாபிக் வெயிட்டேஜ் வைஸில் ஃபஸ்ட்டு வந்து இரிகேஷன் இன்ஜினியரிங் 30 கொஸ்டின்ஸ் வந்து அவங்க டிஎன்பிஎஸ்சி ஏஇ அக்ரிகல்ச்சுரல் இன்ஜினியரிங்கில் வந்து எம்சிக்யூ வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. நம்ம கிளாஸஸ் வந்து மார்ச் 15லேருந்து மே 19க்குள்ளே நம்ம எல்லா சாப்டருமே ஓவரால் பண்ணிடுவோம். உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். டாபிக்குள்ளே போகலாம். Irrigation is defined as the process of artificial supply of water for rising crop. இரிகேஷன் அப்படிங்கிறது நேச்சுரலாக வந்து ப்ரொவைட் பண்ணுறதில்ல. இரிகேஷன் அப்படிங்கிறது மேன்மேட் ப்ராசஸ் தான். நம்ம வந்து ஆர்டிஃபிஷிக்கலாக சம் ரிசர்வேர்லேருந்தோ டேம்லேருந்தோ வாட்டர் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு பேர் தான் இந்த இரிகேஷன் அப்படிங்கிறது பேர். செகண்ட் பாயிண்ட், இட் இஸ் த சயின்ஸ் ஆஃப் பிளான் அண்ட் டிசைன் ஆன் எஃபிஷியன்ட் லோ காஸ்ட் எக்கனாமி இரிகேட்டிங் சிஸ்டம் ட்ரெய்லர் டு ஃபிட் நேச்சுரல் கண்டிஷன். செகண்ட் பாயிண்ட் வந்து நம்ம நேச்சுரல் கண்டிஷனுக்கு ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி தான் இந்த இரிகேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஒரு லோ காஸ்ட்டில் நல்ல டிசைனிங் எஃபிஷியன்ட்டில் நம்ம எக்கனாமி பேஸ் பண்ணி தான் இந்த இரிகேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். இட் இஸ் த இன்ஜினியரிங் ஆஃப் கண்ட்ரோலிங் ஹார்னஸிங் த வேரியஸ் சோர்ஸ் ஆஃப் வாட்டர் பை கன்ஸ்ட்ரக்டிங் டேம்ஸ், ரிசர்வாயர்ஸ், கேனல், ஹெட்வொர்க் அண்ட் ஃபைனலி டிஸ்ட்ரிபியூட்டிங் வாட்டர் டு த அக்ரிகல்ச்சரல் ஃபீல்ட். நம்ம இன்ஜினியரிங்கில் எப்படி இந்த இரிகேஷன் வந்து பேஸ் பண்ணுறோன்னா கண்ட்ரோலிங் பண்ணுறதுக்கும் வாட்டரை ஹார்னஷிங் பண்ணுறதுக்கும் தான் நம்ம இந்த இரிகேஷன் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக வந்து யூஸ் பண்ணுறோம். தேர்ட் பாயிண்ட் வந்து இரிகேஷன் இன்ஜினியரிங் இன்க்ளூட் த ஸ்டடி ஆஃப் டிசைன் ஆஃப் ஒர்க் இட் கனெக்டட் வித் கண்ட்ரோல் ட்ரைனேஜ் ஆஃப் வாட்டர் லாக்டு ஏரியா அண்ட் ஜெனரேட்டிங் ஹைட்ரோ பவர்ஸ். இந்த ஸ்டடி ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்னு வரும்போது நம்ம ஒரு ரிவர்ஸ் கூட கனெக்ட் பண்ணும் போதோ ஒரு இடத்துல வந்து தண்ணி தேங்கி இருக்கிறத கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோ ட்ரைனேஜ் ஆஃப் வாட்டர் லாக் ஏரியா அண்டு நம்ம வந்து அந்த டேம்ஸ்லேருந்து இந்த ஹைட்ரோ பவர்ஸ் எடுக்கிறதுக்கும் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த கோட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான கோட்ஸ். நம்ரதா ஸ்மித் 9th கோட்ஸ். இது ஜேஇ எக்ஸாமில் ஒரு தாட்டி வந்து கேட்டாங்க இரிகேஷன் இன்ஜினியரிங்கில். அந்த கோட்ஸ் வந்து நோ கிரெயின் இஸ் எவர் ப்ரொடியூஸ்டு வித்தவுட் வாட்டர் பட் டூ மச் ஆஃப் வாட்டர் டென்ஸ் டு ஸ்பாயில் த கிரெயின் அண்ட் இன் அண்டுலேஷன் is as injurious to crop growth and the breath of water. சிம்பிளாக சொல்லணும்னா தண்ணி இல்லாமல் எந்த ஒரு கிரெயினுமே வளராது, ப்ரொடியூஸ் ஆகாது. அளவுக்கு அதிகமாக தண்ணி ஊற்றினா அந்த கிரெயின் வந்து ஸ்பாயில் ஆகிடும். இதுதான் அந்த கோட்ஸ். அடுத்து நெசசிட்டி ஆஃப் இரிகேஷன். நெசசிட்டி ஆஃப் இரிகேஷன் அப்படிங்கிறது இரிகேஷன் ஏன் நமக்கு தேவை அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்கு. ஆனால் அடிக்குவேட் ரெயின்ஃபால், அன்ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரெயின்ஃபால், increase in crop yield, growing perennial crops, example sugarcane, growing 2 to 3 crop in a year, prevents from drought and famine condition. எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் ஆகுதுன்னா uneven distribution of ரெயின்ஃபால் நமக்கு ஈவனாக கிடைக்காததுனால ஒரு கிராப்போட ஈல்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி க்ரோவிங் பெர்னினல் கிராப்ஸுங்கிறது 1 year கிராப். எக்ஸாம்பிள் வந்து சுகர் கேன். க்ரோவிங் 2-3 முப்பயிர் இடுதல், முப்போகம் விளையுது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஒரு இயரில் வந்து 2 அல்லது 3 பயிர் இடுதல். ப்ரெவென்ஸ் ஃப்ரம் டிராஃப்ட், வறட்சியை தடுக்கிறதுக்கும் நமக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து இதோட அட்வான்டேஜஸ்லாம் பார்க்கலாம். அட்வான்டேஜஸ் என்னென்னா பவர் ஜெனரேஷன், டிரான்ஸ்போர்ட் ஆர் நேவிகேஷன், கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ், டொமஸ்டிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் வாட்டர் சப்ளை, ஃப்ளட் கண்ட்ரோல், எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன். ஒரு பவர் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு வந்து ரிவர் வந்து யூஸ் ஆகுது. கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ், நிலத்தடி நீருக்கு மறுபடியும் நிலத்தடி நீர் அதிகரிக்க யூஸ் ஆகுது. டொமஸ்டிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல், நம்ம வீட்டில் பயன்படுத்துகிறதுக்கோ இண்டஸ்ட்ரீஸில் பயன்படுத்துறதுக்கோ அந்த இரிகேஷன் யூஸ் ஆகுது. மெயினாக எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா வெள்ளத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ஃப்ளட் கண்ட்ரோலுக்கு வந்து யூஸ் ஆகுது. இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் கிராப்ஸ் ரெக்யூர் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபீல்டு ப்ரிப்பரேஷன், வாட்டரிங், மேன்யூரிங் சின்ஸ் டிஃபிகல்ட் டு சாட்டிஃபை the needs of both crops simultaneously in the same field. It will causes low yield.
இதோட மெயின் டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து இது என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஃபீல்டில் இருக்கிறோம். அந்த ஃபீல்டில் வந்து நம்ம ஒரு 2-3 கிராப்ஸ் வந்து வளர்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் பொட்டேட்டோ, ஒரு கிரவுண்ட்நட் வளர்க்குறோம், இல்லை ஒரு பெண்டி, ஓக்ரா எதை வேணாலும் வந்து வளர்க்குறோம். அப்போ வளர்க்குறம் போது இந்த எல்லாத்துக்குமே ஒரே ஃபெர்டிலைசர்ஸும் வந்து தேவைப்படாது, ஒரே மேன்யூரும் வந்து தேவைப்படாது, ஒரே மாதிரி வாட்டரிங்கும் வந்து தேவைப்படாது, வேறு வேறு வந்து டிஃபர் ஆகும். அப்படிங்கிறப்ப அந்த ஈல்டு வந்து நம்ம அளவுக்கு அதிகமாக விட்டாலும் ஃபெயிலியர் ஆயிரும். அதுக்கு தேவையான சஃபிஷியன்ட் வாட்டரோ சஃபிஷியன்ட் மேன்யூரோ கொடுக்கலனாலும் அந்த இடத்துல அந்த பிளான்ட் வந்து அஃபெக்ட் ஆகும். ரெண்டாவது வந்து இன்டென்ஸ் இரிகேஷன் ரிசல்ட் இன் கோல்ட் அண்டு டேம்ப் என்விரான்மெண்ட் விச் மே கேசஸ் டிசீசஸ் லைக் டெங்கு அண்ட் மலேரியா. இப்போ நம்ம வந்து ஒரு கோல்டான ரீஜியனில் சப்போஸ் இரிகேஷன் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற விதத்தில் அங்கே வந்து டிசீசஸ் ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கு வந்து நிறையாவே சான்ஸ் இருக்குது. லைக் டெங்குவாக இருக்கலாம், மலேரியாவாக இருக்கலாம். இப்போ கிரவுண்டு வாட்டரும் பொல்யூட் ஆகுது டியூ டு பெர்குலேஷன் ஆஃப் ஃபெர்டிலைசர். ஏன் கிரவுண்டு வாட்டர் பொல்யூட் ஆகுதுன்னா, நம்ம வந்து தண்ணியோட உரங்களை வந்து கலந்து விடுவோம். அப்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பிளான்ட் வந்து அதுக்கு தேவையான மேன்யூர், அதுக்கு தேவையான வாட்டர் மட்டும் எடுத்துகிட்டு மிச்சத்தை பூரா அண்டர் கிரவுண்டுக்கு அனுப்பிடுது கிராவிட்டி ஃபோர்ஸ் மூலமாக. இப்போ என்னாவது அந்த மேன்யூர் வந்து கிராவிட்டி மூலமாக கிரவுண்ட் வாட்டருக்கு போகும்போது அந்த கிரவுண்ட் வாட்டரும் சேர்ந்து வந்து பொல்யூட் ஆகிடுது. அடுத்து ஒரு மெயின் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னா வாட்டர் லாகிங், தண்ணி தேங்குதல். இது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா அந்த சால்ட் ஃபார்மேஷன் வந்து ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் டாபிக் வந்து சோர்ஸ் ஆஃப் இரிகேஷன். சோர்ஸ் ஆஃப் இரிகேஷன் அப்படின்னா சோர்ஸ் ஆஃப் இரிகேஷன் ஆர் த வாட்டர் ரிசோர்ஸஸ் யூஸ்டு டு சப்ளை த வாட்டர் டு த கிராப் when the rain is insufficient. மழை வந்து போதுமான அளவு இல்லாத இடத்துல இந்த இரிகேஷன் வாட்டரை வந்து நம்ம கிராப்புக்காண்டி யூஸ் பண்ணுறது தான் அந்த சோர்ஸ் ஆஃப் இரிகேஷன். இதை வந்து 2 விதமாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று வந்து சர்ஃபேஸ் வாட்டர் சோர்ஸஸ், இன்னொன்று கிரவுண்ட் வாட்டர் சோர்ஸஸ். இப்போ சர்ஃபேஸ் வாட்டர் சோர்ஸஸ், வாட்ரு அவைலபிள் ஆன் த சர்ஃபேஸ். வாட்டர் நமக்கு சர்ஃபேஸில் இருந்தே கிடைக்கும். எப்படி? பை ரிவர் மூலமாக, லேக்ஸ் மூலமாக, ரிசர்வயர்ஸ் மூலமாக, டேங்க்ஸ் மூலமாக வந்து கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ரிவர்ஸ், கண்டினியூஸ் ஃப்ளோவிங் வாட்டர் பாடி. ரிவர் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக வந்து ஓடக்கூடிய ஒரு நீர்நிலை, கண்டினியூஸ் ஃப்ளோவிங் வாட்டர் பாடி. வாட்டர் இஸ் டைவர்ட் த்ரூ த கேனல், பேரேஜஸ் அண்ட் டேம்ஸ். வாட்டரை எப்படிலாம் டைவர்ட் பண்ணி சேவ் பண்ணலான்னா, தண்ணியை வந்து திசை திருப்புதல், ஒரு கேனலுக்கோ ஒரு டேமுக்கோ ஒரு பேரேஜஸ்க்கோ வந்து திசை திருப்புறது. இதோட மெயின் அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, சூட்டபிள் ஃபார் லார்ஜர் இரிகேஷன் ப்ராஜெக்ட். ஒரு பெரிய இரிகேஷன் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து இது மோஸ்ட்லி வந்து நமக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும். இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னா, சீஸ்னல் வேரியேஷன் இன் ஃப்ளோ. இப்போ ரிவர்ஸில் வந்து கண்டினியூஸ் ஃப்ளோ தான் ஆகுது. ஒவ்வொரு நேரம் அதிகமாக வந்து வாட்டர் ரிசோர்ஸ் கிடைக்கலாம், இன்னொரு நேரம் தண்ணியே இல்லாமல் வந்து போகலாம். இது வந்து இதோட மெயின் டிஸ்அட்வான்டேஜஸாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் வந்து லேக்ஸ், நேச்சுரல் ஆர் ஆர்டிஃபிஷிக்கல் வாட்டர் பாடி ஸ்டோரிங் வாட்டர். ஒரு தண்ணியை வந்து நேச்சுரலாகவோ ஆர்டிஃபிஷிக்கலாகவோ ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் அந்த லேக்ஸ் அப்படிங்கிறது. யூஸ்டு வென் லொக்கேட்டட் நியர் அக்ரிகல்ச்சர் ஏரியா. நம்ம அக்ரிகல்ச்சர் ஏரியா, நம்ம விவசாயம் பண்ணுற ஏரியாவுக்கு பக்கத்தில் இந்த லேக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணலாம். அடுத்து ரிசர்வயர்ஸ், ஆர்டிஃபிஷிக்கல் லேக் ஃபார்ம்டு பை கன்ஸ்ட்ரக்ஷன் டேம்ஸ் அக்ராஸ் த ரிவர். ஒரு ரிவருக்கு அக்ராஸாக ஃபார்ம் பண்ணுறது ஒரு ஆர்டிஃபிஷியல் லேக் மாதிரி ஒரு குளம் வெட்டி வச்சுக்கிறது வந்து இந்த ரிசர்வயர் அப்படின்னு பேர். ப்ரொவைடு, நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம்னா டேம் வந்து இருக்கிறதுலே பெரிய ரிசர்வயர், பெரிய லேக்னே வந்து சொல்லலாம். பிக்கஸ்ட் லேக் லைக் ரிசர்வயர் அப்படின்னா என்னது? டேம் தான். ப்ரொவைடு டு கண்ட்ரோல் இரிகேஷன் வாட்டர் சப்ளை. டேங்க் சிஸ்டம், இந்த டேங்க்ஸ் மூலமாக தண்ணியை சேமிக்கிறது நம்ம சவுத் இந்தியன் சைடு வந்து அதிகமாக இருக்குது. எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாடு அதில் ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருக்குது, 2வது ஆந்திரா, 3வது வந்து கர்நாடகா வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸ்மால் ரிசர்வயர்ஸ் யூஸ்லி வைட்லி இன் சவுத் இந்தியா. கலெக்ஷன் ஆஃப் ரெயின் வாட்டர் அண்ட் ரன் ஆஃப் ஃபார் இரிகேஷன். ரெயின் வாட்டரை வந்து கலெக்ட் பண்ணணும். ரன் ஆஃப் வழிந்து ஓடும் போது இரிகேஷனுக்கு ஒரு ரன் ஆஃப் நடக்கும் போதோ ரெயின்ஃபால் பெய்யும் போதோ வந்து வாட்டரை வந்து நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும் டேங்க்கில். இது வந்து நமக்கு 4வது பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து கிரவுண்ட் வாட்டர் சோர்ஸஸ். வாட்டர் ஸ்டோர்டு பிலோ த எர்த் சர்ஃபேஸ். மேஜர் சோர்ஸஸ் இன் இந்தியா 60 to 60% irrigation based upon ground water. இது வந்து TNBC 2017 கேட்ட ஒரு கொஸ்டின், இம்பார்ட்டண்டான கொஸ்டின் இது. இந்தியா வந்து எத்தனை சதவீதம் கிரவுண்ட் வாட்டர் வந்து இரிகேஷனுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டாங்க.
60-65%. Major source of India 60-65% of irrigated based upon எதை சார்ந்து தான் கிரவுண்ட் வாட்டர் சார்ந்து தான். அடுத்து வெல்ஸ், வாட்டர் லிஃப்டட் ஃப்ரம் த கிரவுண்ட் வாட்டர் யூஸிங் பம்ப்ஸ். அண்டர் கிரவுண்டில் இருக்க வாட்டரை வந்து லிஃப்ட் பண்ணி எடுக்கிறது பம்பு மூலியமாக. இது வந்து வெல் மூலமாக இரிகேட் பண்ணுறது. அடுத்து டியூப் வெல், ஆழ்துளை கிணறுகள். டியூப் வெல் வித் பைப்ஸ் அண்ட் பம்ப்ஸ் காமன்லி இன் ஏரியாஸ் வித் குட் கிரவுண்ட் வாட்டர் அவைலபிலிட்டி. எல்லா ஏரியாலையும் பொதுவாக யூஸ் பண்ணக்கூடியது. கிரவுண்ட் வாட்டர் அவைலபிலிட்டியாக இருக்க இடத்துலையும் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து வந்து ஸ்ப்ரிங், ஊற்று. இந்த பாறைகளெல்லாம் ஒரு சில தண்ணி வந்து கசையும். அது மாதிரி இந்த கிணறு தூர் வரும்போது இந்த தண்ணி வந்து ஊற்றுலேருந்து தான் நமக்கு அந்த வெல், அந்த கிணறே வந்து நிரம்பும். நேச்சுரல் ஃப்ளோ ஆஃப் கிரவுண்ட் வாட்ரு, நேச்சுரலாக வழிந்தோடக்கூடிய நிலத்தடி நீர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இயற்கையாக வழிந்தோடக்கூடிய நிலத்தடி நீர், நேச்சுரல் ஃப்ளோ ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் டு த சர்ஃபேஸ். அதர் சோர்சஸ், அதர் சோர்சஸ்னால் ரெண்டு விஷயம் இருக்குது. ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கும் ட்ரீட்டட் வேஸ்ட் வாட்ரு. இது வந்து நமக்கு டாப்பிக்குள்ளே வந்து கவர் ஆகாது, எக்ஸாம் டாப்பிக்கில். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்னால் உங்களுக்கே தெரியும் என்னது, மழை பெய்கிறப்ப தண்ணியை வந்து சேமிக்கிறது. ட்ரீட்டட் வேஸ்ட் வாட்டர் அப்படின்னா நம்ம கிச்சன்லேயோ பாத்ரூம்லேயோ சிங்க்லேயோ யூஸ் பண்ணுற தண்ணியை வந்து கார்டனிங்க்கோ ஆர்ச்சார்டு பிளான்ட்ஸுக்கோ இல்லை நர்சரிஸுக்கோ வந்து யூஸ் பண்ணுறது தான் இந்த ட்ரீட்டட் வேஸ்ட் வாட்டர், ரீசைக்கிள் பண்ணுறது. அடுத்து வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இதிலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு 2 கொஸ்டின் எல்லா பரீட்சையிலையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சாயில் வாட்டர் பிளான்ட் ரிலேஷன்ஷிப் அல்லது சாயில் மாய்ஸ்டர் பிளான்ட் ரிலேஷன்ஷிப். சாயில் மாய்ஸ்டர், மண்ணின் ஈரப்பதம் அப்படின்னா என்னது? வாட்டர் ஹெல்ட் இன் த வாய்ட்ஸ் ஆஃப் த சாயில் அபோவ் த வாட்டர் டேபிள் இஸ் கால்ட் த சாயில் மாய்ஸ்டர். சாயில் மாய்ஸ்டர்னால் என்ன அப்படின்னா, அந்த சாயிலில் இடையில இருக்க ஓட்ட ஓட்டையாக இருக்கும். அதில் அந்த தண்ணி போய் வந்து அந்த சாயிலில் வந்து ஸ்டோர் ஆகிக்கும். அந்த வாய்ட்ஸ், அந்த கேப்பிங்கில் வந்து அந்த வாட்டர் வந்து ஸ்டோர் ஆகிக்கிறோம். அதுக்கு பேர் தான் சாயில் மாய்ஸ்டர். வேறு ஒன்றும் இல்லை. மண் வந்து ஈரமாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் சாயில் மாய்ஸ்டர், அவ்வளோதான். வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் த சாயில் மெயின் டிபெண்ட் அப்பான். இந்த மண்ணுக்கு எப்படி இந்த தண்ணியை பிடிச்சி வைக்கிற தன்மை வந்து கிடச்சிச்சுன்னா காரணம் வந்து போரோசிட்டி, அதில் உள்ள வந்த தொலைகள் தான். இந்த போரோசிட்டி ஃபார்முலா படிச்சுக்கங்க, ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபார்முலா. N = VV டிவைடட் பை V. அடுத்து சைஸ் ஆஃப் வாய்ட்ஸ், இந்த வாய்ட்ஸோட சைஸ், இந்த வாய்ட்ஸோட சைஸ். இந்த வாய்ட்ஸ் தான் ஒரு தண்ணியை வந்து எவ்வளோ அளவு தேக்கி வைக்கணும், எவ்வளோ அளவு தண்ணியை பிடிச்சி வைக்கணுங்கிறத முடிவு பண்ணுறது இந்த வாய்ட்ஸ் தான், இந்த துளைகள் தான். மோஸ்ட் ஹோல்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் சாயில் லார்ஜ்லி டிபெண்ட் அப்பான் சைஸ் ஆஃப் வாய்ட்ஸ். எவ்வளோ மண் பிடிச்சி வைக்கிறோமோ அவ்வளோ வாய்ட்ஸ் வந்து இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு மண்ணை குமிச்சிட்டு அதில் நடுவில் ஓட்டை போட்டு இந்த தண்ணி ஊற்றி விளக்கு மாதிரி ஒரு ஷேப்பில் வந்து எடுப்பாங்க. அந்த சாயில் வந்து எதனால் அப்படி கட்டியாக வருதுன்னு தெரியுமா? அதில் அந்த வாய்ட்ஸில் வந்து வாட்ரு ஃபில் ஆனதுனால தான் அந்த சாயில் வந்து கட்டியாக வருது. இதுதான் அதுக்குரிய பெஸ்ட் எக்ஸாம்பிள். அடுத்து இந்த வாய்டை வந்து 2 விதமாக பிரிப்பாங்க. ஒன்று கேப்லரி வாய்டு, இன்னொன்று நான் கேப்லரி வாய்டு. இப்போ கேப்லரி வாய்டு அப்படின்னா, they hold water due to the capillarity and prevent getting drained from under gravity. இந்த கேப்லரி வாய்டு அப்படிங்கிறது வாட்டரை வந்து நல்லாவே ஹோல்டு பண்ணி வச்சுக்கும். கிரவுண்டு வாட்டருக்கு வந்து அனுப்பாது. கிராவிட்டி என்ன தான் நீங்கள் கிராவிட்டி கொடுத்தாலும் அந்த வாட்டர் வந்து அந்த மண்ணுக்குள்ளேயே ரொம்ப நாள் வந்து இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து களிமண். இப்போ களிமண்ணில் பிசைஞ்சு ஒரு மண்ணை உருட்டி வச்சு ஒரு 2 நாள் கழிச்சு அந்த களிமண்ணை உடச்சி பார்த்தீங்கன்னாலும் நடுவில் அந்த ஈரப்பதம் வந்து இருக்கும். வாட்டர் ஹோல்டிங், கிரேட்டர் வாட்டர் ஹோல்டிங் உள்ள கெப்பாசிட்டி எதுக்கு இருக்குன்னா கிளேக்கு தான் இருக்குது. இட் இன்க்ளூட் கிரேட்டர் வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி. இங்கே நான் கேப்லரியில் பார்த்தோம்னா லார்ஜ் வாய்ட்ஸ். நான் கேப்லரி வாய்ட்ஸுக்கு வந்து மணலை வந்து எடுத்துக்கலாம், ஆற்று மணலை. இதில் வந்து லாங் வாய்ட்ஸ், அந்த வைடு கேப்புங்கிறது பெருசாக இருக்கும். தே டு நாட் ஹேவ் ஹோல்டு த வாட்டர் டைட்லி. இதால் வாட்டரை வந்து டைட்லியாக ஹோல்டு பண்ண முடியாது. அதனால் என்ன ஆகுனா கொஞ்ச நாள்லேயே அது வந்து நீராவியாகி எவாப்ரேட் ஆகி மேலே போயிடும். தே டு நாட் ஹோல்டு த வாட்டர் டைட்லி. த லார்ஜ் பார்ட் ஆஃப் வாட்டர் ஹெல்டு. சேச்சுரேஷன் ட்ரைனடு அண்டர் கேவிட்டி. இது வந்து ஈஸியாக வந்து சேச்சுரேட் ஆகிரும் கிராவிட்டி மூலியமாக. இன்க்ளூடு ட்ரைனேஜ் அண்ட் ஆக்சலரேஷன். எக்ஸாம்பிள் வந்து சேண்டு. இதில் நோட் பண்ண வேண்டிய முக்கியமான பாயிண்ட் ஒன்று இருக்குது, ஐடியல் சாயில். ஐடியல் சாயிலுக்கு இன்னொரு பேர் வந்து லோமி சாயில் அப்படின்னு பேர். ஐடியல் சாயில்னால் வேறு ஒன்றும் இல்லை, சேண்டும் களிமண்ணும் கலந்த சாயிலுக்கு பேர் தான் ஐடியல் சாயில்.
Ideal soil for irrigation is that which has nearly equal distribution of small voids and large voids. Such the voids provide adequate water holding capacity where the large void provide better aeration, easily extraction of water from the soil. Example, loamy soil. ஐடியல் சாயில் அப்படிங்கிறது ஸ்மால் ஒயிட்ஸும் இருக்கும், லார்ஜ் ஒயிட்ஸும் இருக்கும். ஏன்னா இது வந்து சேண்டு ப்ளஸ் கிளே மிக்ஸ் ஆன சாயில் தான் அந்த ஐடியல் சாயில். சச் த ஒயிட்ஸ், ஸ்மால் ஒயிட்ஸ் வந்து வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டியை பிடிச்சி வைக்கிறதுக்கும், லார்ஜ் ஒயிட் வந்து அதில் பெட்டர் ஏரியேஷன் ப்ரொவைட் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும். எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் த சாயில். நெக்ஸ்ட் வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சாயில் வாட்டர். சாயிலில் உள்ள வாட்டரை வந்து 3 விதமாக வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். Water in the voids of the soil can be divided into 3 parts. எப்படி 3 பார்ட்னா கிராவிடேஷன் வாட்டர், கேபிலரி வாட்டர், ஹைக்ரோஸ்கோபிக் வாட்டர். ஃபர்ஸ்ட் நம்ம கிராவிடேஷன் வாட்டர்னா என்னன்னு பார்ப்போம். இட் இஸ் த வாட்டர் விச் இஸ் ஹோல்டு பை த சாயில் பட் ட்ரைன் அவுட் அண்டர் த ஆக்ஷன் ஆஃப் கிராவிட்டி. இது வந்து ஒரு தண்ணி வாட்டர் மூலமாக சாயில் மூலமாக ஹோல்ட் பண்ணி வைக்கணும். ஆனால் என்ன, அந்த சாயில் மூலமாக ரொம்ப நேரம் ஹோல்டு பண்ணி வைக்க முடியாது, ட்ரைன் ஆகி அண்டர் கிரவுண்டுக்கு போயிடும். எந்த ப்ராசஸ்னால அப்படின்னா கிராவிட்டி அப்படிங்கிற ஆக்ஷனால் இது வந்து கிரவுண்ட் வாட்டருக்கு போயிடும். அதனாலேயே இந்த கிராவிட்டி ஆக்ஷன் நடக்கிறதுனால இதுக்கு பேர் கிராவிட்டி வாட்டர் அப்படின்னு பேர். இட் ரிமைன்ஸ் இன் த சாயில் ஃபார் த ஷார்ட் டைம் பீரியட் டில் த டைம்ஸ் இட் ரெக்யூர் டு ட்ரைன் அவுட். இது வந்து ஷார்ட் டைமிங் பீரியடில் தான் இந்த சாயிலில் வந்து இந்த மாய்ஸ்டர் அப்படிங்கிறது வந்து தங்கும். எவ்வளோ நாள்னா எக்ஸ்பர்ட்டாக ஒரு அக்யூரேட்டாக சொல்லணும்னா 1 to 3 days வரைக்கும் வந்து தாங்கும். இட் ப்ரிவென்ட்ஸ் த சர்க்குலேஷன் ஆஃப் ஏர் இன் த சாயில். இட் இஸ் ஹார்ம்ஃபுல் டு த கிராப்ஸ். இட் ப்ரெசன்ட் லாங்கர் டூரேஷன். இது வந்து என்னதுன்னா அளவுக்கு அதிகமான ஏரேஷன் வந்து இந்த கிராவிடேஷன் வாட்டர் அப்படிங்கிறது சாயிலில் ப்ரொவைட் பண்ணோம். இது என்ன ஆகுது அப்படின்னா அந்த பிளான்ஸுக்கு வந்து இது வந்து மோஸ்ட் டேஞ்சரஸாக வந்து அமையுது, ஹார்ம்ஃபுல்லாக வந்து அமையுது. கேபிலரி வாட்டர் அடுத்து. கேப்லரி வாட்டர்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும், எப்படினாலும் கேட்பாங்க அந்த கொஸ்டினை. கேப்லரி வாட்டருக்கு இன்னொரு பேர் வந்து அவைலபிள் வாட்டர். அவைலபிள் வாட்டர் ஏன் அவைலபிள் வாட்டர் அப்படின்னு வச்சாங்கன்னா, இது வந்து பிளான்ஸ் வந்து தனக்கு தேவையான வாட்டரை வந்து அதோட ரூட்டில் வந்து ஹோல்டு பண்ணிக்கும், அவைலபிளான வாட்டரை. அதுக்காண்டி தான் அந்த பேர் வந்து அவைலபிள் வாட்டர்னே இதுக்கு பேர் வந்துச்சு. இட் இஸ் த பார்ட் ஆஃப் வாட்டர் ரிட்டைன் ஃப்ரம் த சாயில் after the gravity is drained off. It can be absorbed by the plant root zone. இந்த ஒன் வேர்டு கண்டிப்பாக வரும், absorbed by the plant root zone. பிளான்ட் மூலமாக அப்சர்வ் பண்ணுற வாட்டர் என்னதுன்னா கேபிலரி வாட்டர். இட் இஸ் த பார்ட் ஆஃப் ரிட்டைன். வாட்டர் வந்து ரிட்டைன் ஆகும், சாயிலுக்குள்ளே ரிட்டைன் ஆகும் போது இப்போ கிராவிட்டி வந்து மேலே இருக்க சர்ஃபேஸில் இருக்க வாட்டர் வந்து கீழே வந்து இழுக்கும். அப்படி அந்த வாட்டர் வந்து ரிட்டைன் ஆகும்போது இந்த பிளான்ட்ஸ் என்ன செய்யும், தண்ணியை வந்து அதோட ரூட் ஜோன்லேயே பிடிச்சி வச்சிடும். ட்ரைன் ஆஃப் இட் கேன் பி அப்சர்வ்ட் பை த பிளான்ட்ஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து திஸ் இஸ் த வாட்டர் ஹெல்ட் இன் த சாயில் பை த சர்ஃபேஸ் டென்ஷன். இந்த வாட்டர் வந்து எப்படி இந்த சாயிலே தங்குது, அதுக்கு மெயினான காரணம் சர்ஃபேஸ் டென்ஷன். இப்போ 2 சாயில் பார்ட்டிகளுக்கு இடையில ஒரு சர்ஃபேஸ் டென்ஷன் இருந்தால் தான் அங்கனக்குள்ளே வந்து தண்ணி தங்கும். எந்த ஒரு சாயிலில் சர்ஃபேஸ் டென்ஷன்லையோ அந்த சாயில் வந்து தண்ணியை வந்து அப்சர்வ் பண்ணாது. It is the water held in the soil by the surface tension between the soil particles. The plant roots are gradually absorb the capillary water. Hence it is the main source of water for the plant growth. பிளான்ட்டோட வளர்ச்சிக்கு, ஒரு செடியோட வளர்ச்சிக்கு முக்கியமான தண்ணி அப்படின்னா என்னதுன்னா அந்த கேப்லரி வாட்டர். இட் இஸ் கால்ட் அஸ் அவைலபிள் வாட்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அடுத்து தேர்டு வாட்டர் வந்து ஹைக்ரோஸ்கோபிக் வாட்டர். ஹைக்ரோ அப்படின்னா வாட்ரு, ஸ்கோபிக் அப்படின்னா என்னது உத்து பார்க்குறது அப்படின்னு அர்த்தம். இந்த வாட்டருக்கு ஏன் இப்படி இப்போ பேர் வந்துச்சுன்னா ஹைக்ரோஸ்கோப்பிங்னா அந்த வாட்டர் வந்து கண்ணுக்கே தெரியாது, அதனால தான் இதுக்கு பேர் வந்து ஹைக்ரோஸ்கோபிக் வாட்டர் அப்படின்னு வந்து பேர் வச்சாங்க. சரி, கண்ணுக்கே தெரியலையே அந்த வாட்ரு சைஸ் என்னவாக இருக்குன்னா 4 to 5 மில்லி மைக்ரான்ஸ் தான் அதோட வந்து சைஸ். இப்போ ஹைக்ரோஸ்கோபிக் வாட்டர் இட் இஸ் தட் வாட்டர் விச் அப்சார்ப்டு பை த சாயில் பார்ட்டிக்கல் from the atmosphere. It is very high tightly by the soil particle, therefore cannot be extracted by the plant root. இது வந்து எப்படின்னா பிளான்ட் ரூட்டுக்கு வந்து இந்த தண்ணி வந்து போகாது. இந்த தண்ணி, இந்த மாய்ஸ்டர், இந்த ஹைக்ரோஸ்கோபிக் வாட்டர் எங்கே இருக்குன்னா மணலோட சர்ஃபேஸ்லேயே இது வந்து தங்கிடும். இது வந்து லிக்யூடு ஃபார்மாக வேப்பர் ஃபார்மாக மேலே போகுமே தவிர கீழே கிரவுண்ட் வாட்டருக்கு வந்து இது வந்து ரீச் ஆகாது.
ஹைக்ரோஸ்கோபிக் வாட்டரோட அளவு வந்து முக்கியம். இந்த வாட்டி எக்ஸாமில் வந்து கேட்கலாம், ஏன்னா அது வந்து கேட்டது கிடையாது, இப்போ வந்து கேட்கலாம். எவ்வளோனா 4 to 5 மில்லி மைக்ரான்ஸ். அடுத்து இந்த டயக்ராமை பேஸ் பண்ணி கண்டிப்பாக ஒரு கேள்வி வந்து எல்லா எக்ஸாம்ஸ்லேயுமே வரும். டயக்ராமை நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 0, 0.33, 15, 31. ஃபஸ்ட்டு கிராவிடேஷன் வாட்டருக்கு இன்னொரு பேர் வந்து சூப்பர் ஃப்ளோயஸ் வாட்ரு. ஏன் அதுக்கு சூப்பர் ஃப்ளோயஸ் வாட்டர் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னா, சர்ஃபேஸில் எவ்வளோ வாட்டர் இருந்தாலும் கிரவுண்டுக்குள்ளே கிராவிட்டி ஃபோர்ஸ் வச்சு கிரவுண்டு வாட்டருக்கு வந்து ரீச் ஆகிரும். கிரவுண்டுக்கு ஈஸியாக வந்து ஃப்ளோ ஆகிரும் மேலே இருக்க சர்ஃபேஸ் வாட்ரு. அதனால தான் இதுக்கு சூப்பர் ஃப்ளோயஸ் வாட்ரு, சூப்பராக ஃப்ளோ ஆகிற வாட்ரு அப்படின்னு பேர், சூப்பர் ஃப்ளோயஸ் வாட்ரு. இதோட பாஸ் வந்து எது இருக்குன்னா 0லேருந்து 0.33 வரைக்கும் இருக்கும். 0லேருந்து 0.33 பார்ஸ். இது கேபிஏல எப்படி கன்வெர்ட் பண்ணுவாங்கன்னா இன்ட்டு 100 பண்ணால் அது வந்து கேபிஏக்கான வேல்யூ வந்து வந்துடும். அடுத்து வந்து கேப்லரி வாட்டர் அப்படின்னா அவைலபிள் வாட்ரு, தேவைப்படுகிற நீர் அப்படின்னு வந்து பேர். கேப்லரி வாட்டருக்கு இன்னொரு பேர் வந்து அவைலபிள் வாட்டர். இதுலேயே அவைலபிள் அன்அவைலபிள்னு 2 இருக்குது. அதாவது 0.33லேருந்து 15 வரைக்கும் வந்து அவைலபிள் வாட்ரு, இதை வந்து பிளான்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கும். அதே இது 15லேருந்து 31 வரைக்கும் அன்அவைலபிள் வாட்ரு, இதை வந்து பிளான்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. கேப்லரி வாட்ரு இது எந்த இடத்துல இருக்குதுன்னு ஒரு தாட்டி வந்து கேட்டாங்க. கேப்லரி வாட்டர் ஹைக்ரோஸ்கோபிக் வாட்டருக்கும் ஃபீல்டு கெப்பாசிட்டிக்கும் நடுவில் இருக்குது. அதுக்கு பேர் வந்து கேப்லரி வாட்ரு. இந்த கொஸ்டின் வந்து 2 டைம் ரிப்பீட் ஆகிருக்கு இது வரைக்கும். ஹைட்ரோஸ்கோபிக் வாட்டருக்கும் ஃபீல்டு கெப்பாசிட்டிக்கும் நடுவில் இருக்க வாட்டர் பேர் என்னன்னா கேப்லரி வாட்டர். இது வந்து 30% வந்து நமக்கு வந்து இருக்குது. அடுத்து ஹைக்ரோஸ்கோபிக் வாட்டர். இந்த டயக்ராமில் ஹைக்ரோஸ்கோபிக் வாட்டர் அப்படிங்கிறது வெறும் 31 பார்ஸ் தான் இருக்குது. இதில் பெருசாலாம் கேள்வி கேட்க மாட்டாங்க. கீழே பாயிண்ட்ஸ் போவாங்க. கிராவிடேஷன் வாட்ரு எவ்வளோ இருக்குன்னா 40% இருக்குது, 0லேருந்து 0.33 பார்ஸ். அடுத்து கேப்லரி வாட்ரு 30% இருக்குது. கேப்லரி வாட்டரை பொறுத்த வரைக்கும் 2ஆக பிரிப்பாங்க. 1/3, 1/10ன்னு பிரிப்பாங்க. 1/3 வந்து எதுக்குன்னா சேண்டுக்கு, அதை நம்ம வந்து பின்னாடி பார்ப்போம். 1/3 அட்மாஸ்பியர். 0.33லேருந்து 31 பார். நோட் பார்த்துக்கோங்க, வாட்டர் இஸ் நாட் அவைலபிள் இன் த பார்ட் ஆஃப் த பிளான்ட், இதை வந்து கேட்பாங்க. கேப்லரி வாட்டரில் எந்த வாட்டர் வந்து பிளான்ட்டுக்கு வந்து யூஸ் ஆகுதுன்னா பார் 15லேருந்து 31 இருக்க வாட்டர் வந்து யூஸ் ஆகாது. அடுத்து ஹைக்ரோஸ்கோபிக் வாட்டர் 10%, இது வந்து 31 பார். இது 31 பார். நெக்ஸ்ட் வந்து சாயில் மாய்ஸ்டர் டென்ஷன் அல்லது சாயில் மாய்ஸ்டர் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. சாயில் மாய்ஸ்டர் டென்ஷன்னா என்ன சொன்னேன், 2 சாயிலுக்கும் நடுவில் இருக்கிறதுக்கு பேர் தான் சாயில் மாய்ஸ்டர் டென்ஷன். அது இருக்கிறதுனால தான் வாட்டரை வந்து அந்த சாயிலால் வாட்டரை வந்து ஹோல்டு பண்ண முடியுது. இப்போ டெஃபினிஷனுக்கு போவோம். சாயில் மாய்ஸ்டர் டென்ஷன் இஸ் டிஃபைன் அஸ் த ஃபோர்ஸ் பெர் யூனிட் ஏரியா. The must be extracted to extract the water from the soil. In art, soil moisture tension is defined as the force per unit area that must be exerted in order to extract the water from the soil. சாயிலிருந்து வாட்டரை பிரித்து எடுக்கிற தன்மை எதுக்கு தான் இருக்குது, சாயில் மாய்ஸ்டர் டென்ஷனுக்கு தான் இருக்குது. இந்த சாயில் மாய்ஸ்டர் டென்ஷனை வந்து எந்த டேர்மில் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்கன்னா அட்மாஸ்பியர், ATM அப்படிங்கிறதுல தான் மெஷூர் பண்ணுவாங்க. சாயில் மாய்ஸ்டர் டென்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு மாய்ஸ்டர் கண்டென்ட். இது ஒரு தாட்டி கொஸ்டினில் வந்துச்சு. சாயில் மாய்ஸ்டர் டென்ஷன் வந்து ப்ரொபோஷ்னலாக இல்லை டைரக்ட்லி ப்ரொபோஷ்னலாக யூனிவர்சலி ப்ரொபோஷ்னலாக வந்துச்சு. சாயில் மாய்ஸ்டர் டென்ஷன் இஸ் யூனிவர்சலி ப்ரொபோஷ்னல் டு எதுக்கு அப்படின்னா மாய்ஸ்டர் கண்டென்ட்டுக்கு. எஸ்எம்டினா என்னது, சாயில் மாய்ஸ்டர் டென்ஷன். இந்த சாயில் மாய்ஸ்டர் டென்ஷன் வந்து எல்லா மாய்ஸ்டர் கண்டென்ட்டும் ஒரே ரேஞ்சில் இருக்குமானா கிடையாது. ஒரு மாய்ஸ்டர் கண்டென்ட்டும் வேரி ஆகும். சாயில் மாய்ஸ்டர் கண்டென்ட் வேரிஸ் மாய்ஸ்டர் கண்டென்ட் தட் வி டிட்டர்மைன். அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் சாயில் மாய்ஸ்டர் டென்ஷன் அப்படின்னா, நம்ம பிளான்ட்டுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுது, நம்ம எவ்வளோ இரிகேட் பண்ணுறோம் அந்த பிளான்ட்டுக்கு, இந்த 2 டிஃப்ரென்ஸையும் வச்சு அந்த சாயில் மாய்ஸ்டர் டென்ஷன் வந்து கண்டுபிடிக்கலாம். பிளான்ட்டுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுது, வாட்டர் அவைலபிள் ஆஃப் பிளான்ட்டு,
நம்ம எவ்வளோ தண்ணி வந்து அந்த லேண்டில் வந்து இரிகேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த சாயில் மாய்ஸ்சர் டென்ஷன் வந்து டிட்டர்மைன் பண்ணலாம். We can determine how much water available for the plants and the amount of water must added to the soil the purpose of irrigation. அடுத்த டாபிக் வந்து சாயில் மாய்ஸ்சர் ஸ்ட்ரெஸ். இந்த சாயில் மாய்ஸ்சர் ஸ்ட்ரெஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, சாயில் மாய்ஸ்சர் டென்ஷனும் அதோட ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் வந்து சேர்ந்துச்சுன்னா அதுக்கு பேர் சாயில் மாய்ஸ்சர் ஸ்ட்ரெஸ். சாயில் மாய்ஸ்சர் ஸ்ட்ரெஸ் இஸ் த சம் ஆஃப் சாயில் மாய்ஸ்சர் டென்ஷன் அண்ட் ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர். ஒரு மாய்ஸ்சர் டென்ஷனோட ஒரு ஆஸ்மோட்டிக் ப்ரெஷரும் அந்த இடத்துல ஏற்கனவே அந்த டென்ஷன் இருக்குது, அதோட ஒரு ப்ரெஷர் வந்து சேர்ந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து என்னது, சாயில் மாய்ஸ்சர் ஸ்ட்ரெஸ். இந்த சாயில் மாய்ஸ்சர் டென்ஷன் ஃபீல்டு கெப்பாசிட்டி ரேஞ்சஸ் ஃப்ரம், இப்போ சேண்டில் எவ்வளோ சாயில் மாய்ஸ்சர் டென்ஷன் இருக்குன்னா 1/10 ATM அட்மாஸ்பியர் இருக்குது. அதே இது கிளேயில் பார்த்தீங்கன்னா 1/3 அட்மாஸ்பியர் வந்து இருக்குது. சரியா, அந்த ATM அப்படிங்கிறது சாயில் மாய்ஸ்சர் டென்ஷனோட அளவுகோல் அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்து சேச்சுரேஷன் கெப்பாசிட்டி, எவ்வளோ வந்து அந்த தண்ணியோட ஊடுருவுது அப்படிங்கிறது. இட் இஸ் டிஃபைன் அஸ் த டோட்டல் வாட்டர் கண்டென்ட் ஆஃப் த சாயில், ஆல் த வாய்ட்ஸ் ஆர் ஃபில்டு வித் வாட்டர். ஒரு சாயிலில் வந்து டோட்டல் மொத்தம் எவ்வளோ வந்து ஈரப்பதம் இருக்குது, அந்த சாயிலில் இருக்க துளைகள் ஒயிட்ஸ்லலாம் எல்லா ஒயிட்ஸ்லையுமே அந்த வாட்டர் மாய்ஸ்டர் அப்படிங்கிறது ஃபுல்லாகிருச்சு. இப்போ எல்லா ஹோல்ஸ்லேயும் மாய்ஸ்டர் ஃபுல்லாகிட்டா ஆன்சர் வந்து என்னவாக இருக்கும்னா 0வாக தான் இருக்கும். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் மேக்ஸிமம் வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி. இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் மேக்ஸிமம் வாட்டர் ஹோல்டு கெப்பாசிட்டி. இப்போ சேச்சுரேஷன் மாய்ஸ்டர் டென்ஷன் 0வாக எந்த நிலமையில் இருக்கும், எப்படி அது வந்து 0வாக இருக்கும்னா, ஏன்னா எல்லா வாய்ட்ஸும் வந்து வாட்டரால் ஃபுல்லாகிறப்ப சாயில் மாய்ஸ்டர் டென்ஷன் வந்து எவ்வளோவா இருக்கும்னா 0வாக இருக்குன்றோம். சாயில் மாய்ஸ்டர் டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு 0 ATMனா அந்த சேச்சுரேஷன் கெப்பாசிட்டி அப்போ மட்டும்தான் அது வந்து 0வாக இருக்கணும். சேச்சுரேஷன் கெப்பாசிட்டியில் சாயில் மாய்ஸ்டர் டென்ஷன் எவ்வளோ இருக்கும், 0வாக இருக்கும். அடுத்த நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஃபீல்டு கெப்பாசிட்டி. ஃபீல்டு கெப்பாசிட்டி வந்து 30% ஆஃப் மாய்ஸ்டர் கண்டென்ட் இருக்கும். சேச்சுரேஷன் கெப்பாசிட்டியில் எவ்வளோ இருக்கும், 0% இருக்கும். ஃபீல்டு கெப்பாசிட்டியில் எவ்வளோ இருக்கும், 30% ஆஃப் மாய்ஸ்டர் கண்டென்ட் வந்து இருக்கும். இட் இஸ் த மேக்ஸிமம் வாட்டர் which can held by the soil against the gravity. கிராவிட்டிக்கு அகெயின்ஸ்டாக ஒரு வாட்ரு வந்து சாயிலில் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஃபீல்டு கெப்பாசிட்டி அப்படின்னு பேர். அகெயின்ஸ்ட் கிராவிட்டி, இந்த வேர்டிங் வந்து ரொம்ப முக்கியம். கிராவிட்டிக்கு அகெயின்ஸ்டாக ஒரு வாட்ரு வந்து எங்கே இருக்குன்னா ஃபீல்டு கெப்பாசிட்டியில் மட்டும்தான் இருக்கும். இட் இஸ் டிபெண்ட் அப்பான், இதை எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா போரோசிட்டி கேப்புலாரிட்டியை ரெண்டையும் டிபெண்ட் பண்ணி இருக்குது. மாய்ஸ்டர் கண்டென்ட் அட் த ஃபீல்டு கெப்பாசிட்டி. மாய்ஸ்டர் கண்டென்ட் ஃபீல்டு கெப்பாசிட்டியில் உள்ள மாய்ஸ்டர் கண்டென்ட் என்னது, இது ஒரு தாட்டி எக்ஸாம்பிள் வந்துச்சு. ஃபீல்டு கெப்பாசிட்டியில் உள்ள மாய்ஸ்டர் கண்டென்ட்டு ஹைட்ரோஸ்கோபிக் வாட்டரும் கேப்லரி வாட்டரும். ஏன்னா இது வந்து ஏன் கிராவிட்டி வாட்டர் இல்லைனா, இது வந்து கிராவிட்டிக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது தான் என்னது இந்த ஃபீல்டு கெப்பாசிட்டி. அதனால் அந்த கிராவிட்டி வாட்டர் வந்து இதில் ஆட் ஆகாது. மாய்ஸ்டர் கண்டென்ட் ஆஃப் த ஃபீல்டு கெப்பாசிட்டின்னா அந்த 2 வாட்டர் தான், ஹைட்ரோஸ்கோபிக் வாட்டரும் கேப்லரி வாட்டரும். இதில் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இரிகேஷன் வாட்டர் ஹேஸ் டு பி சப்ளைடு டு த கிராப். ஒரு வாட்டருக்கு, ஒரு கிராப்புக்கு வந்து நம்ம வாட்டர் வந்து இரிகேட் பண்ணுறோம். when the moisture level fall below the wilting point, moisture level வந்து below the wilting பாயிண்ட்டாக இருந்துச்சுன்னா அது வந்து ஃபீல்டு கெப்பாசிட்டி. என்னென்ன விஷயம் ஃபீல்டு கெப்பாசிட்டி, கிராவிட்டிக்கு அகெயின்ஸ்டாக இருந்துச்சுன்னா அது வந்து ஃபீல்டு கெப்பாசிட்டி. ஹைக்ரோஸ்கோபிக் வாட்டர் கேப்புலாரிட்டி வாட்டர் ரெண்டுமே தான் மாய்ஸ்டர் கண்டென்ட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஃபீல்டு கெப்பாசிட்டி. போரோசிட்டி கேப்புலாரிட்டியை டிபெண்ட் பண்ணி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஃபீல்டு கெப்பாசிட்டி. பிலோ வில்ட்டிங் பாயிண்ட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஃபீல்டு கெப்பாசிட்டி. இந்த ஃபீல்டு கெப்பாசிட்டியோட ஃபார்முலா என்னது, வெயிட் ஆஃப் வாட்டர் ரிட்டைன் இன் த செர்டைன் வால்யூம் ஆஃப் த சாலிட். FC is equal to weight of water retained in the certain volume of the solid. Weight of same volume of dry volume of solid. இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது சொல்கிறேன். வெயிட் ஆஃப் வாட்டர், வெயிட் ஆஃப் டிவைடட் பை வெயிட் ஆஃப் சாலிட். ஏன் வெயிட் ஆஃப் வாட்டர் அப்படின்னா, வெயிட் ஆஃப் வாட்டர் ரிட்டைன் இன் த செர்டைன் வால்யூம் ஆஃப் த சாலிட். ஒரு சாயிலிருந்து ஒரு சாலிட்லேருந்து வாட்டர் வந்து ரிட்டைன் ஆகும். டிவைடட் பை the weight of the same volume of dry volume of solid. ஃபஸ்ட்டு வந்து மேலே வாட்டராக இருக்க பொருள் கீழே வந்து அந்த வாட்டர் சேர்ந்தவொடனையும் தண்ணியாக மாறுறோம், அதுக்கு பேர் தான் ஃபீல்டு கெப்பாசிட்டி. வாட்டர் ஊற்றினோடனே ஒரு மண் வந்து கட்டியாக மாறும், சாலிடாக மாறும். வெயிட் ஆஃப் வாட்டர் டிவைடட் பை வெயிட் ஆஃப் சாலிட், FC. அடுத்து வில்ட்டிங் பாயிண்ட், பர்மனண்ட் வில்ட்டிங் பாயிண்ட் அப்படின்னு 2 கான்செப்ட் இருக்குது.
wilting point அப்படின்னா wilting point is the moisture content below the plant has no longer extract of moisture from the soil for its growth. wilting pointனா என்னது அப்படின்னா பிளான்ட்டுக்கு தேவையான தண்ணி வந்து அந்த இடத்துல வந்து இருக்காது, மாய்ஸ்டர் கண்டென்ட் வந்து இருக்காது, அந்த சாயிலில் வந்து பிளான்ட்டுக்கு தேவையான தண்ணி வந்து இல்லைன்னா அது வந்து wilting point அப்படின்னு பேர். wilting point is the moisture content below the plant no longer extract moisture from the soil for the growth. At the moisture content of the plant leaves with wilts. ஒரு பிளான்ட்டோட மாய்ஸ்டர் கண்டென்ட் எங்கே லூஸ் ஆகுது அப்படின்னா இந்த wilting point wiltsல தான் இந்த வந்து லீவ்ஸ் ஆகுது. அட் எ மாய்ஸ்டர் கண்டென்ட் பிளான்ட் லீவ்ஸ் வித் wilts. பர்மனண்ட் wilting பாயிண்ட் அப்படிங்கிறது நேச்சுராக நம்ம இயற்கையாகவே மண் சார்ந்து இருக்குது. பர்மனண்ட் wilting பாயிண்ட் டிபெண்ட் அப்பான் த நேச்சர் ஆஃப் சாயில். பர்மனண்ட் wilting பாயிண்ட் இஸ் த லோவர் லிமிட் ஆஃப் கேபிலரி வாட்டர், அப்பர் லிமிட் ஆஃப் ஹைக்ரோஸ்கோபிக் வாட்டர். பர்மனண்ட் wilting பாயிண்டில் என்ன இருக்கும்? லோவர் லிமிட் ஆஃப் கேபிலரிட்டி வாட்டர். முக்கியமான சென்டென்ஸு. கேபிலரி வாட்டர் பர்மனண்ட் லிமிட் பாயிண்டில் வந்து லோவராக இருக்கும், ஹைக்ரோஸ்கோபிக் வாட்டர் வந்து அப்பர் லிமிட்டாக இருக்கும் பர்மனண்ட் wilting பாயிண்டில். பர்மனண்ட் wilting பாயிண்ட் இஸ் த லோவர் லிமிட் ஆஃப் கேபிலரிட்டி வாட்டர் அண்ட் அப்பர் லிமிட் ஆஃப் ஹைக்ரோஸ்கோபிக் வாட்டர். நெக்ஸ்ட் அவைலபிலிட்டி ஆஃப் மாய்ஸ்டர் கண்டென்ட். அவைலபிலிட்டி ஆஃப் மாய்ஸ்டர் கண்டென்ட்னா வேறு ஒன்றும் இல்லைடா, ஃபீல்டு கெப்பாசிட்டிக்கும் wilting பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிறது வந்து அவைலபிலிட்டி ஆஃப் மாய்ஸ்டர் கண்டென்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். சரியா? ஃபீல்டிங் கெப்பாசிட்டிக்கும் wilting பாயிண்ட்டுக்கும் சென்ட்ரலில் டிஃப்ரென்ஸாக இருக்கிறது வந்து ரெண்டத்தையும் டிஃப்ரென்ஸ் பண்ணும் போது இல்லை ரெண்டத்தையும் சப்ராக்ட் பண்ணும் போது நமக்கு கிடைக்கிற மாய்ஸ்டர் வந்து அவைலபிலிட்டி மாய்ஸ்டர் கண்டென்ட். இட் இஸ் த டிஃப்ரெண்ட் ஆஃப் ஃபீல்டு கெப்பாசிட்டி அண்ட் wilting பாயிண்ட். இட் இஸ் த வாட்டர் அவைலபிலிட்டி ஆஃப் கிராப் க்ரோத். இது வந்து கிராப் க்ரோத்துக்கு வந்து யூஸ் ஆகும். அவைலபிள் வாட்டருக்கு இன்னொரு பேர் என்னதுன்னா கேபிலரி வாட்டர். ஏன் அது கேபிலரி வாட்டர்னா பிளான்ட் வந்து தனக்கு தேவையான வாட்டரை கேப்பு போட்டு பிடிச்சி வச்சுக்கிறதுனால, ஹோல்டு பண்ணி வச்சுருக்கிறதுனால அதுக்கு பேர் கேபிலரி வாட்ரு. அந்த பிளான்ட்லேயே அந்த வாட்டர் தங்குறதுனால அதுக்கு பேர் அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஒரு கிராப்பு வந்து வளரணும் அப்படின்னா அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர் வந்து ரொம்ப முக்கியம். அவைலபிள் மாய்ஸ்டர் கண்டென்ட் இஸ் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஃபீல்டு கெப்பாசிட்டி அண்ட் wilting பாயிண்ட். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் மேக்ஸிமம் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி ஆஃப் த சாயில். இதை வேறு விதமாக எப்படி சொல்லுவாங்கன்னா மேக்ஸிமம் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி ஆஃப் த சாயில். அவைலபிலிட்டி ஆஃப் மாய்ஸ்டர் கண்டென்ட்டோட ஃபார்முலா என்னது? எஃப்சி மைனஸ் பை. இது வந்து எஃப்சினா ஃபீல்டு கெப்பாசிட்டி, பைனா wilting பாயிண்ட். அடுத்து ரெடிலி அவைலபிள் மாய்ஸ்டர் கண்டென்ட். ரெடிலி அவைலபிள் மாய்ஸ்டர் கண்டென்ட் அப்படின்னா இட் இஸ் த போர்ஷன் ஆஃப் அவைலபிள் மாய்ஸ்டர் which is easily extracted by the plant. Thus the limit is optimum moisture content. Optimum moisture content. In the absence of data, we assume the readily available moisture content 75% of available moisture content. Readily available moisture content அப்படின்னா பிளான்ட்டு தனக்கு தேவையான தண்ணி எடுத்துகிட்டு மிச்ச தண்ணியை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். The portion of available moisture mostly easily extracted by the plant. Thus the limit is optimum moisture content. அப்படி அந்த பிளான்ட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ண மாய்ஸ்டர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆப்டிமம் மாய்ஸ்டர் கண்டென்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நமக்கு வந்து ஒரு டேட்டா வந்து கிடைக்கல, ஆப்டிமம் மாய்ஸ்டர் கண்டென்ட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு வந்து தெரியலை அப்படின்னா இட் இஸ் த ஆப்ஷன்ஸ் ஆஃப் த டேட்டா. நம்மளாம் அஷ்யூம் பண்ணிக்கணும் 75% ஆஃப் அவைலபிள் மாய்ஸ்டர் கண்டென்ட்டு. ரெடிலி அவைலபிள் மாய்ஸ்டர் கண்டென்ட்டில் 75% எவ்வளோ தான் இருக்குது? அவைலபிள் மாய்ஸ்டர் கண்டென்ட்டு தான் இருக்குது. ரெடிலி அவைலபிள் மாய்ஸ்டர் கண்டென்ட் இஸ் ஈக்குவல் டு 75% ஆஃப் அவைலபிள் மாய்ஸ்டர் கண்டென்ட்டு. Next, soil moisture deficiency, field moisture deficiency. Soil moisture deficiency is the amount of water which is added to the soil. The moisture content is raise the field capacity. இப்போ வேறு ஒன்றுமே இல்லை, ஒரு சாயிலில் வந்து மாய்ஸ்டர் ஈரப்பதம் வந்து கம்மியாக இருக்குது, அதுக்கு வந்து தண்ணி வந்து தேவைப்படுது அந்த சாயிலுக்கு வந்து, ஏன்னா அங்கே வந்து மாய்ஸ்டர் டெஃபிஷியன்சி வந்து வருது. அப்போ அந்த சமயத்தில் வந்து ஒரு சம் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணும் போது அதில் உள்ள மாய்ஸ்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இந்த இன்க்ரீஸ் ஆன மாய்ஸ்டர் கண்டென்ட் என்ன ஆகுது அப்படின்னா ஃபீல்டோட கெப்பாசிட்டியை வந்து ரைஸ் பண்ணுது, ஃபீல்டு கெப்பாசிட்டியை வந்து ரைஸ் பண்ணி விட்டுருது. அதுக்கு பேர் தான் சாயில் மாய்ஸ்டர் டெஃபிஷியன்சி. நெக்ஸ்ட், மாய்ஸ்டர் ஈக்குவலண்ட். மாய்ஸ்டர் ஈக்குவலண்ட் அப்படின்னா என்னது? ஈரப்பத சமநிலை அப்படின்னு பேர். ஈரப்பத சமநிலைனா மண்ணிலே அந்த மாய்ஸ்டர் வந்து தங்கியிருக்கணும், அதை தான் சொல்ல வராங்க. மாய்ஸ்டர் இஸ் டிஃபைன் அஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் விச் எ
soil can retain in the opposition of centrifugal force 1000 times that of gravity. சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் வந்து கிராவிட்டியோட 1000 டைம்ஸ் இருந்தால் தான் அந்த சாயிலில் வந்து அந்த மாய்ஸ்டர் வந்து தங்கும். எப்படி தங்கும் அப்படின்னா ஆப்போசிஷன் ஆஃப் சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸை வந்து ஆப்போசிஷன் பண்ணுறதுனால வந்து தங்கும். டிஎன்பிசியில் கீழே உள்ள செகண்ட் பாயிண்ட் வந்து கொஸ்டினாக வந்துச்சு. மாய்ஸ்டர் கண்டென்ட் இஸ் டிஃபைன் அஸ் த percentage of moisture retained 10 mm thickness saturated of soil sample is subjected to centrifugal force 1000 times the gravity a period of 30 minutes. எத்தனை டைம்ஸ்ன்னு தான் நம்ம டிஎன்பிசியோட கொஸ்டின். 1000 டைம்ஸ் ஆன்சர் வந்து சரியா. இப்போ இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒரு மாய்ஸ்டர் வந்து சாயிலில் வந்து இருக்கணும். அது எப்படி இருக்குன்னா சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிஷனாக இருந்தால் மட்டும்தான் அந்த சாயிலில் அந்த மாய்ஸ்டர் வந்து ரொம்ப நாள் வந்து இருக்கும். சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிஷனாக இருக்கணும். அந்த சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிஷனாக இருக்குன்னா அந்த சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 1000 டைம்ஸ் கிராவிட்டியோட 1000 டைம்ஸ் வந்து அந்த சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் வந்து இருக்கணும். அப்படிப்பட்ட அந்த சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிஷனாக இருந்தால் மட்டும்தான் அந்த சாயிலில் வந்து அந்த வாட்டர் வந்து ரிட்டைன் வந்து ஆகும். எவ்வளோ நேரத்துக்கு? ஃபார் 30 மினிட்ஸ். ஃபார் 30 மினிட்ஸ். அடுத்து 1/3 ஆஃப் அட்மாஸ்பியரிக் பாயிண்ட். It is percentage of moisture retained in the soil sample when placed on the porous plate is subjected to atmospheric pressure of 1/3 of atmosphere. It is also provide a good estimate of field capacity. இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு மாய்ஸ்டர் வந்து அந்த சாயில் சாம்பிளில் இருக்கணும். சாயில் சாம்பிளில் அந்த மாய்ஸ்டர் இருக்கணும், அது ஓகே. அந்த மாய்ஸ்டர் வந்து அந்த சாயில் சாம்பிளில் எந்த இடத்துல இருக்குன்னா போரஸ் பிளேட் அப்படிங்கிற அந்த வாய்ட்ஸில் தான் அந்த மாய்ஸ்டர் வந்து ஃபுல்லாகும். சாயிலில் இருக்க அந்த வாய்ட்ஸ், சாயிலில் இருக்க அந்த துளைகள் வழியாக தான் அந்த மாய்ஸ்டர் வந்து ஊடுருவோம். போரஸ் பிளேட். இட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் மாய்ஸ்டர் ரிட்டைன் இன் த சாயில் சாம்பிள் வென் பிளேஸ்ட் ஆன் த போரஸ் பிளேட். அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பேர் தான் அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர். அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர், ஒரு அட்மாஸ்பியர் வந்து அந்த ப்ரெஷர் கொடுக்குறதுனால தான் அந்த சாயிலுக்குள்ளே அந்த மாய்ஸ்டர் வந்து போகுது. அந்த மாய்ஸ்டர் எந்த இடத்துல இருக்குன்னா போரஸ் பிளேட்டில் வந்து இருக்குது. இட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் மாய்ஸ்டர் ரிட்டைன் இன் த சாயில் பிளேஸ்ட் ஆன் போரஸ் பிளேட் இஸ் சப்ஜெக்டட் டு அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர் 1/3 ஆஃப் அட்மாஸ்பியர். இட் இஸ் ஆல்சோ ப்ரொவைட் குட் எஸ்டிமேட் ஆஃப் ஃபீல்டு கெப்பாசிட்டி. இது வந்து ஃபீல்டு கெப்பாசிட்டிக்கு வந்து ஒரு நல்ல எஸ்டிமேட்டாக வந்து இருந்துட்டு வருது. குட் எஸ்டிமேட் ஆஃப். நெக்ஸ்ட்டு கீழே உள்ள ஃபார்முலாவை பேஸ் பண்ணி நிறையா சம்ஸ் வந்து வரும். கீழே உள்ள ஃபார்முலா 2 ஃபார்முலாவையும் ஒரு தாட்டி ரிட்டர்ன் பண்ணி பார்த்துருங்க. நல்லா ஒரு தாட்டி ரிட்டர்ன் பண்ணி பாருங்கள். அதில் அந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலா வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஃபார்முலா. ஓகே, இன்னையோட கிளாஸ் முடியுது. எதுவும் டவுட்ஸ் இருந்தால் டெலிகிராம்ஸில் ரைஸ் பண்ணுங்கள். டெலிகிராம் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் இருக்குது. ஓகே, தேங்க்யூ.